ஜாய்ஸ் கரோல் வின்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க லண்டனை சேர்ந்த ஒரு 38 வயசு சிங்கிள் உமன். நல்ல சம்பளத்துக்கு பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு நல்லா ஜாலியா வாழக்கூடிய ஒரு ஆளு. பட் டிசம்பர் 2003 அப்போ அவங்க பிளாட்லயே அவங்க இறந்து போறாங்க. மோஸ்ட் லைக்லி அதுக்கு காரணம் ஆஸ்துமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா யாருமே அவங்கள நோட்டீஸ் பண்ணல. அவங்க அப்பா கூட பெரிய கான்டாக்ட் இல்ல, அவங்க சிஸ்டர்ஸ் கூட பெரிய கான்டாக்ட் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே எங்க போனாங்கன்னு எந்த ஐடியாவுமே இல்ல. ரெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பே ஆயிட்டே இருக்குது, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் லாக்ல இருக்குது. சுத்தி இருந்த நெய்பர்ஸ்க்கும் அவங்களோட பெரிய கான்டாக்ட் இல்லாதனால யாருமே அவங்கள நோட்டீஸே பண்ணல. அவங்க டிவி மட்டும் வீட்டில் ஓடிட்டே இருக்குமாமா, நெய்பர்ஸ் யாருமே அதை கண்டுக்கல. ஏதாச்சும் ஸ்மெல் வந்தாலும் அது கார்பேஜோட ஸ்மெல்னு நினைச்சிட்டு அவாய்ட் பண்ணிருக்காங்க. 1.5 வருஷம் கழிச்சு அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்ட் பே ஆகல. ஸோ அந்த ஓனர் வந்துட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க, அதுக்கும் இவங்க ரிப்ளை பண்ணல. போலீஸ் வந்து கதை உடச்சு பார்க்கும்போது இவங்க உள்ளுக்குள்ள இருந்த சோஃபால இறந்து கிடந்திருக்காங்க. அண்ட் அவங்க இறந்து போனதே அவங்க ரெண்ட் பே பண்ணாம இருந்ததுனாலதான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குது. பட் இன்னொரு கேஸ்ல வந்துட்டு அதை விட மோசம். 1966 அப்போ குரோயேஷியால ஹெட்விகா கோலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி அவங்களோட 42வது வயசுல அவங்களோட ஓன் அபார்ட்மெண்ட்ல உட்காந்து இறந்து போயிருக்காங்க. பட் சுத்தி இருந்தவங்க யாருமே அதை நோட்டீஸே பண்ணல. அடுத்த 40 வருஷத்துக்கு அவங்க எலும்புகள் எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. ஒரு சேர்ல உட்கார்ந்த மாதிரி பக்கத்துல ஒரு டீ கிளாஸோட. சுத்தி இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயோ போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. தென் ஃபைனலி 2008 அப்போ கவர்மெண்ட் அந்த வீட்டை வேற ஒரு கப்பலுக்கு கொடுக்குறாங்க. அவங்க போய் வீட்டை திறந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே அவங்க எலும்பு கூட கிடந்திருக்கு. லோன்லினஸ் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது எதுக்காக இந்த விஷயம் பண்ணுற, ஏன் காலையில் லேட்டாக எழுந்திருக்கிற, ஏன் இதை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கறக்கு, உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுமே இல்லை அப்படின்னா அதை ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா?